Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are all doing good. நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஏஓ கிளாஸஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யூனிட் 9க்கு கீழே மார்க்கெட்டிங்ல கிளாஸ் 14. ஓகே, ஆல்ரெடி 13 கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்குடைய டாபிக் என்னன்னா, லேண்ட் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் அண்ட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் தமிழ்நாடு. நான் திரும்பி சொல்றேன், இன்னைக்கு கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இந்தியாவுக்கு கிடையாது. நம்மளுடைய சிலபஸ்ல தமிழ்நாடுக்கு ரிலேட்டடா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு கவர் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், குவிக்கா ஒரு ரிவிஷன் போலாமா? நம்ம என்ன பார்த்தோம், ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கனாமி. இதுமே வந்துட்டு என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ இதுல இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். இதுல இம்பார்ட்டன்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்ல எவ்வளோ ஈக்குவல் பண்ணுங்க. இட் இஸ் 15 to 17%. ஸோ 2024ல இது 17%. ஓகே, அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்னால வேலை வாய்ப்பு அடையிறாங்கன்னு பார்ப்பேன். 50% இந்தியாவில். ஓகே, இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு போவோமா? ஸ்டார்டிங் வித் லேண்ட் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடுல எவ்வளோ லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்தியாவுடைய லேண்ட் ரிசோர்சஸ்ல 4% ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடுக்கு வந்தது. இந்தியாவில் எவ்வளோ இருக்கு? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தோம், 328 மில்லியன் ஹெக்டேர்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா? இதுல ஆஃப் தி ஏரியா, அதாவது 164 மில்லியன் ஹெக்டேர் நம்ம வந்துட்டு இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்றோம். சேம் டே தமிழ்நாடு வந்துட்டு 4%, இந்த 328ல 4% கான்ட்ரிபியூஷன் நம்ம தமிழ்நாடுல இருந்து பண்றோம். வாட்டர் ரிசோர்ஸ் பாத்தீங்கன்னா 3% கான்ட்ரிபியூஷன். இந்தியாவில் வாட்டர் ரிசோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு? லாஸ்ட் கிளாஸ்ல இதை சொல்லலாம். 1869 கியூபிக் கிலோமீட்டர்ஸ் இருக்கு அவைலபிள் வாட்டர் இந்தியாவில். அதுல 3% வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல இருந்து கான்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கலா பார்த்தா சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன? நம்மளுடைய லேக்கு, ரிவர், இதெல்லாம் வந்துட்டு சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டன்ஷியல். அந்த சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் 26,110 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவே கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல், அதாவது மேன்மேடா இருக்குது. எக்ஸாம்பிள் வந்துட்டு வெல், அதுக்கப்புறம் நம்ம போர்வெல்ஸ் போடுவாங்கல்ல, அந்த போர்வெல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போர்வெல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 20,649 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்ஃபேஸ் வாட்டர் 26,110, அதுவே வந்துட்டு கிரவுண்ட் வாட்டர் 20,649. ஸோ இந்த டிமாண்ட் ஃபார் நான் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்மே இங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகே, அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லை, வாட்டரை நான் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, ஹவுஸ் ஹோல்ட் கன்சம்ஷனுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்தி தான் இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஸ்லைடு எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, நீங்க இந்த கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தமிழ்நாடு அரசுடைய இந்த வெப்சைட்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல கிடைச்சிரும். நீங்க ஜஸ்ட் இந்த கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் போட்டீங்கனாலே மொத்த டீடைல் கிடைச்சிரும். நீங்க ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா படிக்கணும்னா நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நம்ம சிலபஸ்ல இருக்கோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படி கொஸ்டின் வரலாம் அப்படிங்கறத பொறுத்து மட்டும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ்நாடுல வந்துட்டு தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்திருக்கு. இது எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தா, இப்போ ஒருத்தங்க 100 ஏக்கர்ஸ் 200 ஏக்கர்ஸ் லேண்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அங்க என்ன இருக்கும்? இன்இக்வாலிட்டி இருக்கும். ஓகே, புவர் வில் பி புவர், ரிச் வில் பி ரிச்சர், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது எதுக்குன்னா, ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியில எவ்வளவு லேண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சீலிங் ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஓகேவா? இது பண்றதுனால என்ன நடக்கும்னா, யாருக்கு லேண்ட் இல்லையோ இல்ல புவர் பீப்புள், ரூரல்ல இருக்கிற புவர் பீப்புளுக்கு லேண்ட் கிடைக்கும். அதனால அவங்க ஓன் லேண்ட்ல அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணி அவங்க வந்துட்டு டெவலப் ஆகலாம். புவர்லேருந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கோ இல்ல பெட்டர்மெண்ட் ஆஃப் தியர் லைஃப்காக எய்ம் பண்ணி இந்த ஸ்கீம் வந்திருக்கு. அண்ட் இது எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் 1961ல வந்துச்சு. ஆக்டா வந்தது. அதுக்கு முன்னாடியே 6th day of April, அதாவது 6th April 1960ல இருந்து ஒர்க்கிங்ல இருக்க. ஆக்டா வந்தது எப்போனா 1961. லேட்டர் ஆன் அதுல வந்துட்டு கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, அதாவது கொஞ்சம் மோடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்து 1971ல அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட், 3rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்
ஆக்ட் வித் த ஃபைனல் அமெண்ட்மெண்ட் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 1971ல வந்தது. இந்த ஆக்ட் வந்துட்டு எந்த ஷெட்யூல்ல வரும்னா 87/72 அப்படிங்கிற இதுல வருது. ஓகே. அதுக்கடுத்து அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆக்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்த ஆக்ட் 1961ல வந்த ஆக்ட் படி இதுதான் நம்மளுடைய சீலிங் ஏரியா. இப்படிதான் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஓகேவா? ஒரு ஃபேமிலியில 5 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 30 ஏக்கர்ஸ் வரைக்கும் அவங்க லேண்ட் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இந்த 5 மெம்பர்ஸை தாண்டி மோர் தென் 5ல அடிஷனல் ஒரு மெம்பருக்கு வந்துட்டு 5 ஏக்கர்ஸ் வரைக்கும் அவங்க வந்துட்டு வச்சுக்கலாம். ஓவராலா ஒரு ஃபேமிலிக்குன்னு பார்த்தா 40 ஏக்கர்ஸ்க்கு மேல அவங்க லேண்ட் வச்சுக்க கூடாது. ஓகேவா? அது இல்லாம ஸ்ரீதானா லேண்ட்னா இப்போ லேடிஸ் கல்யாணம் ஆகி போறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேமிலி அவங்க அப்பா வீட்ல இருந்து கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி ஸ்ரீதானா லேண்ட் எவ்வளவு கொடுக்கலாம்னா 10 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. ஓகேவா? இது பிரின்சிபல் ஆக்ட் படி. இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ் பர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பொறுத்து. ஓகே. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ கரண்டா நம்ம ஃபாலோ பண்றது 3rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எப்போ வந்துச்சு? 1971ல வந்தது. ஸோ கரண்டா 2024 நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஃபேமிலியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 மெம்பர்ஸ் ஸ்கூல்ல இருந்தாங்கன்னா 15 ஏக்கர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி 30 இருந்துச்சு. இப்போ அதை பாதியா குறைச்சிருக்காங்க. ஒரு ஈச் அடிஷனல் மெம்பருக்கு 5ல இருந்து 6 ஆறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் அதிகமா வச்சுக்கலாம். அதுவே ஓவராலா எவ்வளவு வரைக்கும் வச்சுக்கலாம்னு பார்த்தா 30. முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 40 இருந்துச்சு. இப்போ அதை 30 ஆக்கியிருக்காங்க. அதுவே ஸ்ரீதானா லேண்ட் நான் சொன்னல ஏற்கனவே, ஃபீமேல் இப்போ கல்யாணம் ஆகி போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு கொடுக்க முடியும்னா 10 ஏக்கர்ஸ் வரை அவங்க வச்சுக்கலாம். ஓகேவா? இது இன்கேஸ் பர்சனுக்கு இல்ல ஒரு ஃபேமிலிக்கு அக்ரிகல்ச்சருக்காக, இது நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக. அதுவே கமர்ஷியல் பர்பஸ்க்காக, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காகன்னு பார்த்தா 15 ஏக்கர்ஸ் வரை அவங்க வந்துட்டு வச்சுக்கலாம் லேண்ட். ஓகேவா? அதுவே பப்ளிக் ட்ரஸ்ட்ஸை பத்தி பொறுத்தவரை ரிலீஜியஸ், அதாவது கோயில் கட்டுறீங்க, சர்ச் கட்டுறீங்க, மாஸ்க் கட்டுறீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, இட் இஸ் எக்ஸம்ப்டட். அதுவே சேரிட்டபிள்னா ட்ரஸ்ட், அனாதாசிரமம், ஓல்டேஜ் ஹோம் இந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்கல்ல அவங்களுக்கு 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். அதுவே ஹாஸ்பிட்டல், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இந்த ரெண்டுக்குமே நார்ம்ஸ் பொறுத்து மாறும். எப்படி எந்த ஏரியால ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, எத்தனை பீப்புளை சர்வ் பண்ணணுன்ற கட்டுறாங்க. அதே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா கிரவுண்ட் ஏரியா எப்படி இருக்கணும், எவ்வளவு கிரவுண்ட் ஏரியா வேணும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ன்றத பொறுத்து இந்த லேண்ட் ஏரியா வந்துட்டு மாறும், எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இன் தமிழ்நாடுல லேண்ட் யூஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு? டிகேடல் ட்ரெண்ட், அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு எப்படி ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கறது இது நீங்க இப்போ வந்துட்டு இங்க வச்சீங்கன்னா தெரியுது பாருங்க. சோ இந்த சைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இதை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதுல இருந்து தான் வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி இந்த டேபிள்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த சைட்ஸ்ல கிளியர்? ஓகே. இதுல என்ன எவ்வளவு பாக்ஸ் இருக்கு எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓவர்வியூ பாத்துக்கோங்க பெட்டர். அதுக்கப்புறம் யூனிட் எதுல இருக்கு, லேக் ஹெக்டேர்ல இருக்கு, இது கிளியரா பாத்துக்கோங்க. ஏன்னா யூனிட்டை மாத்தி கேட்க சான்ஸ் இருக்கு. நான் பார்த்த வரை எனக்கு 2019-20 வரைக்கும் தான் டேட்டா கிடைச்சிச்சு. அதுக்கு மேல கிடைக்கல. உங்களுக்கு பெட்டரா 2024க்கு 2023க்கு கிடைச்சிச்சுன்னா கோ ஃபார் இட். எனக்கு கிடைக்கல, அதனால நான் 2020 வரை போட்டிருக்கேன். இதுல என்னென்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா 1920க்கான எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. இந்த பெர்சன்டேஜை விட்டுருங்க. ஏன்னா நீங்களே அப்போ டக்குன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எவ்வளவு ஏரியா இருக்குன்னு பாத்துக்கிட்டா மட்டும் போதும். இதுலயுமே எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். இதுக்கு கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்து ஒரு 4 வாட்டி இல்ல 5 வாட்டி எழுதி வச்சாவது படிங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா படிங்க. ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளவு இருக்கு அண்ட் வேற என்ன பெர்மனன்ட் பாஸ்டர்ஸ் அண்ட் அதர் கிரேசிங் லேண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃபேலோ லேண்ட் எவ்வளவு இருக்கு, எதுவுமே யூஸ் பண்ணாம சும்மா அப்படியே விட்டுருக்காங்கல்ல, புறம்போக்கு நிலம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கரண்ட் ஃபேலோ லேண்ட் எவ்வளவு இருக்கு. நெட் சோன் ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெட் சோன் ஏரியா பார்த்துக்கோங்க. ஏரியா சோன் மோர் தென் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கிராஸ் கிராப் ஏரியா, கிராப்பிங் இன்டென்சிட்டி. தமிழ்நாடோட கிராப்பிங் இன்டென்சிட்டி 125.41. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ ப்ளூல வந்துட்டு மார்க் பண்ணிருக்கிறது எல்லாமே நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. தென் நெக்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஏரியா. தமிழ்நாடுடைய ஜியோகிராபிக்கல் ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன டேபிள்ல கொடுத்தேன்ல அதுதான் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுத்துருக்கேன். எது ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,33,000
116 ஏக்கர்ஸ் இருக்கு. எவ்வளோ? 1,30,30,33,116 ஏக்கர்ஸ் ஹெக்டேர்ஸ் இருக்கு. சாரி, ஹெக்டேர்ஸ். ஓகே, ஹெக்டேர்ஸ் இருக்கு தமிழ்நாடுல. அண்ட் ஃபாரஸ்ட் மட்டும் எவ்வளோனா 45,72,000 ஃபாரஸ்ட் இருக்கு. அப்ராக்சிமேட்டா எவ்வளோ பெர்சன்டேஜ்? நம்ம டோட்டல் ஏரியால 35.2% ஃபாரஸ்ட் கவர் தான் இருக்கு நம்மளுக்கு. அது இல்லாம பாஸ்டர் அண்ட் கிரேசிங் லேண்ட்ஸ் அப்படின்னு எதுக்கு? நம்மளுடைய கால்நடை, அதாவது அனிமல்ஸ்க்கு வந்துட்டு கிரேஸ் பண்றதுக்காக, அனிமல்ஸ் ஃபுட்டுக்காக எவ்வளோ ஹெக்டர்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம்னா 8.4% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு இந்த அனிமல்ஸ்க்காக வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு அனிமல்ஸ் கிரேஸ் பண்றதுக்காக அதுக்காக. ஸோ எவ்வளோ? 1,89,664 ஹெக்டேர்ஸ் இருக்கு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாடுல ஜியோகிராபிக்கல் ஏரியா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லேண்ட் பூலிங் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. இது கரண்ட் அஃபேர். இந்த ஸ்கீம் எப்போ வந்துச்சுன்னா 2024 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணிருக்கு இந்த ஸ்கீம். என்ன ஸ்கீம்? லேண்ட் பூலிங் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது எதுக்காகனா, இப்போ வந்துட்டு ஒரு புது ஏரியாவை டெவலப் பண்றோம் அப்படிங்கிற இன்கேஸ் ஒரு புது ஏரியாவை டெவலப் பண்றோம்னா அங்க தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ், அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையில்லாத இப்போ லேண்ட் நிறைய வந்துட்டு ஃபாலோ லேண்ட் இருக்கும். அந்த லேண்ட் எல்லாமே வந்துட்டு ட்ரங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரோடு போடுறதுக்காகட்டும், ஹாஸ்பிட்டல், டெம்பிள்ஸ், இல்ல வேற ஏதாவது எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்காக ஒரு புது ஏரியாவை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு தேவையான எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறதுக்காக இது வந்திருக்கு. என்ன ஸ்கீம் இது? லேண்ட் பூலிங் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2024 கரண்ட் அஃபேர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். இப்போ என்னென்ன பார்த்து போடுறதோ குவிக்கா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து போகலாம். இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிளாஸ்னே சொல்லலாம். முழுசாக ஸ்டாட்டிஸ்டிக் பேஸ்டு தான். இந்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சே ஆகணும். நீங்க வந்துட்டு ஒரு செப்பரேட்டா இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ் மட்டும் ஒரு நோட்ல எழுதி வச்சு தினமும் ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துட்டு முடிஞ்சிடும். ஓகே, இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஞாபகம் இருக்குல்ல? லேண்ட் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹோல்டிங்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகேவா? அது இல்லாம லேண்ட் யூஸ் பேட்டர்ன் கூட பார்த்தோம். ஸோ லேண்ட் சைஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பத்தி பேசணும்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன? ஆஸ் பர் தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்திருக்கு? 1971 வந்திருக்கு. ஓகேவா? இந்த தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட படி சில ரூல்ஸ் இன்னுமே வந்துட்டு இந்த ஆக்ட தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலினா அந்த ஃபேமிலியில 5 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது 15 ஏக்கர்ஸ் வரை அவங்க லேண்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா ஒவ்வொரு பர்சன் ஆட் ஆக 5 ஏக்கர்ஸ் வரை அவங்க வந்துட்டு லேண்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேமிலியில மேக்சிமமா எவ்வளவு வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் வைக்கலாம். ஓகேவா? கம்பெனிஸ், இதுவே கம்பெனிஸ் ஒரு கமர்ஷியல் யூனிட்டா இருந்துச்சுன்னா 10 ஏக்கர்ஸ் வரை அவங்க லேண்டை வந்துட்டு ஹோல்டு பண்ணிக்கலாம். இது இல்லாம பப்ளிக் ட்ரஸ்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்ல, ரிலீஜியஸ்க்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ரிலீஜியஸ்க்கு அதுவே வந்துட்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ் வரை வச்சுக்கலாம். ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த எந்த ஏரியால லொக்கேட் ஆயிருக்கோ அந்த ஏரியாவை பொறுத்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 2 டேபிள் கொடுத்துருப்பேன். அதுல இந்த தேர்ட் அமெண்ட்மெண்ட் இது ப்ரெசென்ட்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்கிற டேபிள நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன் செகண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டாபிக் என்ன? லேண்ட் யூஸ் பேட்டர்ன். லேண்டை எப்படி தமிழ்நாடுல எப்படி யூஸ் பண்றாங்க, டோட்டல் கிராப் ஏரியா, அதுக்கடுத்து நெட் சோன் ஏரியா என்ன, கிராப்பிங் இன்டென்சிட்டி என்ன, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன? டோட்டல் கிராப் ஏரியா. டோட்டலா கிராஸ் கிராப் ஏரியா எவ்வளோ ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 59 சம்திங் லேக் ஏக்கர்ஸ். ஓகே, 59 சம்திங் லேக் ஹெக்டேர்ஸ். சாரி, இவ்வளோ இருக்கு. அதுல நெட் சோன் ஏரியா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47.38 லேக் ஹெக்டேர்ஸ். நெட் சோன் ஏரியானா என்னன்னு கேட்பீங்க. நெட் சோன் ஏரியானா என்ன? டோட்டல் கிராப் ஏரியால இருந்து என்ன மைனஸ் பண்ணணும்? ஃபாலோ லேண்ட், கல்டிவேட் பண்ணாம இருக்கிற லேண்டை மைனஸ் பண்ணணும். இது இல்லாம என்ன இம்பார்ட்டன்ட்? ஃபாரஸ்ட் கவர் இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டுல எவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு இருக்கு தமிழ்நாடுல? 21.57 லேக் ஹெக்டேர் ஃபாரஸ்ட்ல இருக்கு. அது இல்லாம கிராப்பிங் இன்டென்சிட்டி பெர்சன்டேஜ்ல சொல்லுவாங்க. தமிழ்நாடுடைய கிராப்பிங் இன்டென்சிட்டி எவ்வளோ? 129.41%. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோடது 143%. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தமிழ்நாடு லேண்ட் ரெஃபார்ம்ஸ் ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1971. ஆக்சுவலி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, இதுதான் நம்ம ப்ரெசென்ட்டா ஃபாலோ ஆயிட்டு இருக்க ஆக்ட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவரால் சீலிங் ஏரியா இன் தமிழ்நாடு
30 acres ஒரு ஃபேமிலிக்குனா 30 acres மட்டும் தான் வைக்க முடியும். நெட் zone ஏரியா ஆஃப்டர் டிடெக்டிங் fallow lands is 47.38 hectares. சாரி lakh hectares. இதை பார்த்துக்கோங்க. 47.38 lakh hectares. ஓகே. ஃபாரஸ்ட் கவர் ஆக்குபைஸ் அபவுட் டேஷ் ஆஃப் தி டோட்டல் ஏரியா. எவ்வளோ ஏரியால ஃபாரஸ்ட் கவர் இருக்கு? 35.2% ஃபாரஸ்ட் கவர். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா லேண்ட் பூலிங் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் ரூல்ஸ். எப்போ? 2024. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்குரிய டாபிக். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஆல் ஃபார் யூர் பேஷன்ஸ் அண்ட் பபாய்.